அப்படி தான் பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம் உண்டாயிருக்கா இல்லையா? ஒரு வால்மீகி மகர்ஷி எப்படி வந்தார் கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் என்னவா இருந்தார்? அபிச்சேத் சுதுராச்சாரஹா பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோ ஹி சஹா. பெரிய துராச்சாரியா இருந்தால் கூட யார் எனக்கு பகவானை வேணும் நிச்சயம் பண்ணிட்டுட்டானோ பெரிய மகர்ஷி ஆயிடுவார், பரம பாகவதன் ஆயிடுவான். அதுக்கு வால்மீகியே ஒரு திருஷ்டாந்தம். அவருக்கு வைராக்கியம் வந்துடுத்து. அந்த ரிஷிகள் என்ன கொடுத்தா? பெரிய உபதேசம் கொடுத்தாளா? இல்லை, 2 அக்ஷரம். என்ன? மரா அப்படின்னு கொடுத்தான்னு சொல்லுவா இல்லையா? நாம் சொல்லுவோம் அவருக்கு ராமான்னு சொல்ல முடியலை அதனால் மரான்னு கொடுத்தோம். அப்படி இல்லை. இந்த ராமநாமா நெருப்பு, அக்னி அது. அதனால் தமிழில் கூட நாம் என்ன பண்ணுறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் பார்த்தா அந்த ராவை கொஞ்சம் பயந்துப்பா. இப்போ பெரியவா படம் அங்கே இருக்க, காஞ்சி பெரியவா, அவள் ஒரு உபன்யாசத்துலேயே சொல்கிறா, இங்கிலீஷ்லேயே நிறைய வேர்ட்ஸில் ஆறுங்கிறது சைலண்ட் ஆகிடும். நிறைய வார்த்தைகள் ஆரை சைலண்ட் பண்ணிவிடுவான் இல்லையா? தமிழில் நீங்கள் எங்கேயாவது ராவை முதல்ல சொல்கிறீங்களோ? இராமன், அரங்கநாதன் இல்லையா? அந்த ராவை நேரடியாக சொல்லாமல் மேலே ஒரு அக்ஷரத்தை வச்சு கொஞ்சம் மெல்லிசாக பண்ணி மிருதுவாக பண்ணின அப்புறம் தான் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா? அந்த மாங்கிறது ஒரு சீத்தளமான அக்ஷரம், ராங்கிறது அப்படிங்கிற அந்த அந்த ஃப்ரிக்ஷன்லேயே நெருப்பு அது. அதனால் கருணையோட ரிஷிகள் 2 அதை இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் பரவாயில்லைங்கிறதுனாலே மரா அப்படின்னு கொடுத்தா. அந்த 2 அக்ஷரத்தை வச்சுட்டே பெரிய கொள்ளைக்காரனாக இருந்தவர் வால்மீகி மகர்ஷியாக ஆயிட்டார். வால்மீகின்னா என்ன? புற்று சுற்றி வர எறும்பு புற்று வர போல் அதுக்குள்ளே உட்காந்து அப்படி ஒரு தபஸ் பண்ணினார். அந்த 2 அக்ஷரம் அவரை பூர்ணம் பண்ணி கொடுத்து. துவயாட்சரம் ராம